கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறவராகவே தேவன் இன்றமைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்தில் இருக்கிற எல்லா என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துதல். முதலாவது நான் விரும்புகிறேன். இரண்டாவது, ஜாக்கிரதையாய் இருக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கிற இந்த இயற்கையினுடைய சீதோஷணங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதிகமாக ஜெபியுங்கள், அதிகமாக கர்த்தரோடு கூட இருக்கிற உறவிலே பலப்படுங்கள். எல்லாவற்றை காட்டிலும் ஜாக்கிரதையாய் எச்சரிப்பாய் இருங்கள். கர்த்தர் உங்களை எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னை நீங்களாக்கி பாதுகாக்கிறதற்கு தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கிற போது வேகமாக கர்த்தருடைய வருகை வரப்போகிறது என்பதை தெரிவிக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் எல்லாம் நடந்து, ஆச்சரியமான சம்பவங்கள், விசித்திரமான சம்பவங்கள், இதுவரையில் நாங்கள் பார்த்ததே கிடையாது, நாங்கள் கேட்டதே கிடையாது. அது போன்ற சம்பவங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறத நம்மெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான என் அன்பு பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இவங்க ரட்சிக்கப்பட்டனாக்கா, இவங்க ஞானஸ்நானம் எடுத்தானாக்கா, இவங்க கர்த்தருக்குள்ளே பலப்பட்டாங்கனாக்கா அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி தேவன் சிலரை நம்புகிறார். சிலரை குறித்து தேவனுக்குண்டான ஒரு சில திட்டங்கள் இருக்கிறது. அதனால தான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, யோனா பாருங்க, தேவனுடைய திட்டத்தை தெரிந்ததற்கு பிறகும் அந்த திட்டத்திற்கு செவிசாய்ப்பதற்கு மனம் இல்லாமல் அவன் வேற ரூட்டில் போகிறான். அவன் செய்ய வேண்டிய காரியத்தை வேறு ஒருத்தரை வச்சு செய்ய முடியாததுனால இல்லை, அவனை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை அவனை கொண்டே செய்யணும் என்பதற்காகத்தான் அவனுக்கு பின்னாடியே கர்த்தர் போயிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இன்னைக்கு சிலரோடு கூட கர்த்தர் போராடி கொண்டே இருக்க, பல முறை கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்து 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 அவங்கள திரும்ப தன்னுடைய பக்கமாக கர்த்தர் கொண்டு வரதுக்கு காரணம், நான் எல்லார்கிட்டையும் இந்த வேலையை வேறு யாரும் செய்ய முடியாது என்பதற்காக அல்ல, உன்னை குறித்து அவர் திட்டம் போட்டுட்டார்ல, அந்த திட்டம் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு என்னையும் உன்னையும் அவர் சுற்றி வந்துட்டே இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு இங்கே புரிஞ்சுது? பக்கத்தில் இருக்கிறவங்களை கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களை எவ்வளவாய் சிநேகிக்கிறார் என்பதை உங்களை சுற்றி வந்து உங்களுக்கு அதை நிரூபித்து காண்பித்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லு. நான் கூட நினைப்பேன், அவன் தான் முடியாதுன்ட்டு போயிட்டானே, அவன் ஸ்தானத்துக்கு வேற யாரையாவது கூட்டிகிட்டு வந்துடக்கூடாதா? ஆண்டவருக்கு ஆளா இல்லை? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல அப்படியே பார்த்தனாக்கா ஒரு 4 பேர் ஆண்டவரால் பொறுக்கி எடுக்க முடியாதா? அல்லது ஒரு வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் ஆண்டவரால் பொறுக்கி எடுக்க முடியாதா? எடுக்கலாம். ஏன் ஒருத்த மேலேயே கவனம் வச்சுட்டு இருக்கிறாரு? அவன் அந்த அழைப்பை அவன் தட்டி கழித்தாலும், அந்த அழைப்பை அவன் புறக்கணித்தாலும், அந்த அழைப்பை அவன் வேண்டாம் என்று சொல்லி அவமதித்தாலும் அவன் பின்னையே போயிட்டு இருக்கிறாரு. இருக்கிறவனை வச்சு செய்ய மாட்டேன்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய கிருபை தெரியுமா? மனிதனை போல உன்னை உதாசீனப்படுத்திட்டு, மனிதனை போல உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு, மனிதனை போல எப்ப முகம் மாறும் குணம் மாறும் என்று சொல்லி தெரியாம அந்த சூழ்நிலைகளுக்குள்ள கர்த்தர் கொண்டு போக விரும்பல. உன் தலைக்கு மேல இருக்கிற கனமான பொறுப்பை நீ கூட மறந்திருக்கலாம். அப்பா இயேசு ஒரு காலமும் மறக்கிறவர் அல்ல. உனக்கு பின்னே அதை நினைவுபடுத்திட்டே இருக்கிறாராம். அப்படிப்பட்ட உத்தரவாதம் உள்ள ஜனங்களைத்தான் கர்த்தர் அவருடைய சமூகத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? மேல இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த இடத்துல இருக்கிற உங்களை எல்லாம் ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு அரை கச்சையை கட்டிக்கொள்ளுகிறதற்கு உத்தரவாதம் உள்ள, தேவனுடைய ரெட்டை உடுத்திக் கொள்ளுகிறதற்கு உத்தரவாதம் உள்ள, ஆண்டுடைய சமூகத்தில் நிற்பதற்கு உத்தரவாதம் உள்ள ஒரு மனுஷனைத்தான் கர்த்தர் இந்த இடத்துல தெரிந்து கொண்டு வந்து உன்னை பின் தொடர்ந்து உனக்கு அந்த ஆலோசனைகளை கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, மீண்டும் மீண்டும் மீண்டும்
கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுகிற வார்த்தையை அலட்சியம் பண்ணாத. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்கள். இதோ வேலைக்காரரின் கண்கள். என்ன வசனம் அது? 23:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல. வசனத்தை ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும், சபைக்குள்ள கர்த்தர் உனக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறாரு, சபைக்குள்ள ஒரு நிழல் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய அபிஷேகம், இந்த இடத்துல இருந்து இருக்கிற வல்லமைகளை எல்லாம் உன்னை நிறைத்து கொண்டே இருக்குமா. அது ஏன் நிறைக்கிறது, ஏன் என்னை அந்த அபிஷேகம் நடத்துகிறது என்பதை எல்லாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டுமா. வசனம் சொல்லுது பாருங்க. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், தங்களுடைய எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், தங்களுடைய எஜமாட்டினுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். இதுதாங்க வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லையில் உங்களுக்கு புரிஞ்சுதா? போன முறை தான் கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எறும்பினிடத்திலிருந்து நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நல்ல ஒரு ஒற்றுமையை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நல்ல ஒரு மன ஊன்றுதலை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறபடி நம்ம என்ன பண்றோமா, தேவனாகி கர்த்தர் நமக்கு இரக்கம், எனக்கு இல்லை, நமக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், என் அருகாமையில் உபாதைகளுக்கு மத்தியிலே போராடி கொண்டிருக்கிற என் சகோதரனுக்கு, என் சகோதரிக்கு, என்னை சார்ந்த என் குடும்பத்திற்கு, என்னை சார்ந்த என் ஜனத்திற்கு, என் சபைக்கு, என் ஊழியக்காரனுக்கு, என் விசுவாசிகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் என்னுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்குமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறனாக்கா, ஆண்டவருடைய சமூகத்தில் போனால் அவர் எனக்கு எதையாவது ஒன்று கொடுக்கணும், அல்லது எதையாவது நான் ஒன்று கேட்கணும், எதையாவது நான் ஒன்று பெறணும் சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன திரும்ப நினைக்கிறாரு, என் சமூகத்தில் நான் நினைக்கிற காரியத்தை என் பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மக செய்கிறவர்களாக இருக்கணும், என்னுடைய தாகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஜனங்களாக இருக்கணுமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, உன்னை குறிச்சி எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிந்து இருக்கிறார். உன்னை குறித்து சகல காரியத்தையும், உன்னுடைய குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் கணவனை குறித்து, உன் மனைவியை குறித்து, உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளை குறித்து, உன் வேலை ஸ்தலங்களை குறித்து, உன்னுடைய பிசினஸை குறித்து, உன்னை சுற்றி இருக்கிற சகல காரியத்தை குறித்தும் கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார். கடுகளவு கூட அதில் அச்சமே கிடையாது, ஐயமே கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பக்கத்தில் கைப்பிடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்து எல்லாமே என் கடவுளுக்கு தெரியும். எனக்கு என்ன செய்யணுமோ அதை நேர்த்தியாய் சரியாய் தேவன் எனக்கு செய்வார். நம்புறவங்க மட்டும் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். நீ நினைக்கிறத, நீ எதிர்பார்க்கிறத, உனக்கு வேண்டுன்னு சொல்லி விரும்பக்கூடிய காரியத்தை கர்த்தர் செய்ய காத்திருக்கிறாரு. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற போது இந்த தேசத்தை குறித்து, ஜனத்தை குறித்து, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய தாகமுள்ள ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டுமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. தாகமுள்ள ஜனங்களா இருக்கணுமா. ஆண்டவர் சிலுவையிலே 5ஆவதாக பேசின வார்த்தை என்ன தெரியுமா? இதோ சத்தமா சொல்லுங்களேன், இதோ தாகமா இருக்கிறேன். அவரு ஆத்ம தாகத்தை குறித்து பேசலங்க, சரீர பிரகாரமான தாகத்தை குறித்து பேசல. தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற நீரெல்லாம் வடிந்து போனது, என் நாவு வறண்டு போகிறது,
எனக்கு தண்ணீர் தந்தால் அது பிழைப்போம் என்கிற எண்ணம் உள்ளவர்களுக்குத்தான் தண்ணீர் தேவை. தான் பிழைப்பதற்காக வரல, மரிப்பதற்காகத்தான் வந்தேன் என்பவர் சரீர பிரகாரமான தண்ணீரை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேசின வார்த்தை எல்லாம் தனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை சரியாய் செய்து முடிப்பதற்கு முன்னாடி என் ஜீவன் போய்விடக்கூடாது, அந்த காரியத்தை எல்லாம் செய்வதற்கு நான் தாகமாய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பக்கத்தில் இருக்கிறவனுடைய கையெல்லாம் பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தலைக்கு மேலே, உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கு மேலே கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை எல்லாம் செய்வதற்கு நீங்க தாகம் உள்ளவர்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பெர்க்மன் செய்ய ஒரு பாடல் எழுதினார். அந்த பாடல்ல வந்துட்டு ஒரு வார்த்தைகள் இப்படி சொல்லுவாரு. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. என் ஜனமே மனம் திரும்ப, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்ப, இயேசுவிடம் ஓடிவா. ஜனமே மனம் திரும்ப, இயேசுவிடம் ஓடிவா. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். நம்ம அடுத்து போச்சு. உன்னை ரட்சிக்க, என் பாவம் மன்னிக்க, தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சித்து, என் பாவம் மன்னிக்க, தன்னையே பலியாக்கினார். என் ஜெயமே மனம் திரும்ப, இயேசுவிடம் ஓடிவா. சத்தமா என் ஜனமே மனம் திரும்ப, இயேசுவிடம் ஓடிவா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எவ்வளவு நல்லவர்ல ஆண்டவரே. ஆண்டவர் உன்னை என்னை நினைச்சு தாகமா இருக்கிறதுக்கு சொல்லி கத்தன்னு சொன்னாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை என்னை நினைச்சு நான் தாகமா இருக்கிறேன், இந்த காரியத்தை செய்வதற்கு, என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஜனங்களுக்கு நன்மை நடப்பதற்கு, என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு, என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் உயர்த்தப்படுகிறதற்கு, ரட்சிக்கப்படுகிறதற்கு. சில நேரங்களில் சிலர் செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிற போது இருதயத்திற்கு அப்படியே பயங்கர வேதனையாக இருக்கும். இவங்கெல்லாம் ஒரு மனுஷனாயா? என்னையா கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு அந்த அச்சம் இல்லாமல் இப்படிலாம் செய்கிறாங்களே, பண்ணுறாங்களே அப்படின்ட்டு சொல்லுகிற போதெல்லாம் உள்ளத்தில் நினைக்கணுமா, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படுகிறதற்கு என்னுடைய கண்களில் கண்ணீரை கர்த்தர் உண்டாக்குங்கப்பா. இப்படிப்பட்ட ஜனங்க மீட்கப்படணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜனங்களுடைய தரித்திரங்கள் மாறணும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, ஒரு சிலரை பார்க்கிற போது அவர்களை காட்டிலும் நான் கொஞ்சம் உயர்ந்து இருந்தேனாக்கா நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படுறதுக்காக அவர்களை கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரலங்க. உங்களுக்கு கொண்டு வரல, உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வரல. உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை ஆசீர்வதித்த தேவன் அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுடைய தரித்திரங்களையும் மாற்ற வேண்டும், அவர்களுடைய குழப்பங்களை மாற்ற வேண்டும், அவர்களுடைய பிரச்சனைகளை மாற்ற வேண்டும், அவர்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் யாருக்கோ ஏதோ ஒன்று நடக்கட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒரு காலமும் இந்த தேசத்தை இயேசுவுக்கு நம்மளால சொந்தமாக்க முடியாது. ஆண்டவர் அவருடைய அதிகாரத்தை கொண்டு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய வலிமைகளை கொண்டு இந்த தேசத்தை தனக்குரியவைகளாய் மாற்றிக்கொள்ள விரும்பலங்க.
அவருடைய அன்பினாலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய நொறுக்கங்களை எல்லாம் மாற்றி, நெருக்கத்தை எல்லாம் அவர்களை விட்டு மாற்றி அவர்களை தன்னண்டை சேர்த்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறாராம். அதற்காகத்தான் பலமுறை நீ சில ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பை நீ அலக்கடித்த போதிலும் கூட உன்னை தேடி தேடி வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு யோனாவுக்கு பதில் பல யோனா கிடைப்பாங்க. ஆனால் ஒரு யோனாவை மட்டும் தேடி வந்தது என்ன தெரியுமா? அந்த மனுஷனுக்குள்ள தாகம் இருந்தது. அந்த மனுஷனுக்குள்ள தாகம் இருந்தது. அப்புறம் ஏன் பாஸ்டர் அவர் போல அப்படின்ட்டு கேட்டிங்கனாக்கா, அவனுக்குள்ள என்ன நடக்குமோ என்கிற ஒரு பயம் இருந்துச்சான். அந்த பயம் மட்டும் அவனை விட்டு போயிடுச்சுனாக்கா அந்த ஜனத்திற்காக அவன் கண்ணீர் விடுவானா. இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மேலெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாராம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை நெருக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு மேலே வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதபடி, ஆண்டவர் உங்களுக்கு மேலே வச்சிருக்கிற பாரத்திற்கு மேலே உங்களுடைய கண்களை பதிய வைக்கக்கூடாதபடி, ஆண்டவர் உங்களுக்கு மேலே வச்சிருக்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடாதபடி, அதற்காக ஜெபிக்க கூடாதபடி, அதற்காக திறப்பில் நிற்கக்கூடாதபடி. எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே மடமடமட தண்ணி ஊத்தும் தெரியுமா? எத்தனை பேருக்கு மற்றவர்களுக்காக எதையாவது ஒரு செய்யணுங்கிற ஆசை இருக்கும் தெரியுமா? ஆனா அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில நெருக்கங்கள் அதையெல்லாம் மறைக்க வைத்து, அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில வேதனைகள், அவங்க தலைக்கு மேலே இருக்கக்கூடியவைகளை எல்லாம் மறக்க வைத்து அவர்களை ஒடுக்கி கொண்டே இருக்குமா. நான் இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக பரிந்து பேசுவீர்களானால் கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு மட்டுமல்ல, முதலாவது உன்னையும் அந்த ஆசீர்வாதங்கள் உனக்குள்ளும் பெருக்கெடுத்து ஓடுகிறதற்கு, உனக்குள்ள அந்த நன்மைகள் பெருக்கெடுத்து ஓடுகிறதற்கு, உன்னையும் ஆசீர்வதிப்பதற்கு அது போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, அழகா சொல்றாரு, ஆண்டவரிடத்திலிருந்து எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரை எங்களுடைய கண்கள் அவரையே பார்த்து கொண்டிருக்கும். நல்ல விசுவாசிகளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு முறை கேட்பது மறுமுறை கிடைக்கலனாக்கா சோர்ந்து போவது. இது நல்ல விசுவாசிகளுக்கு உண்டான அடையாளம் கிடையாதா? நல்ல விசுவாசிகளுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? எத்தனை முறை கேட்டாலும் அதில் சோர்வு அவர்களுக்கு வரக்கூடாதா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 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 காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்றோம், ஒரு காரியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறோம், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம்னு நினைச்சிங்களேன். அந்த காரியம் ஒருவேளை நீ கேட்கிற போது நடக்கல, ஒருவேளை அடுத்த நாள் நடக்கல, ஒருவேளை அந்த மாதம் நடக்கல, ஒருவேளை அந்த வருஷம் கூட நடக்கல. அதுக்காக அடுத்த வருஷம் அந்த காரியத்திற்காக, அடுத்த மாசம் அந்த காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணாம இருந்துடக்கூடாது. அந்த காரியத்திற்காக திறப்புல நிக்காம இருந்துடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த காரியத்திற்கு மேலே இரக்கம் செய்கிற வரைக்கும் என்னுடைய கண்கள் உங்களையே நோக்கி கொண்டிருக்கும். அந்த வைராக்கியத்தை கடவுளுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் 25 வருஷம் நிறைவேறல. ஆனா 25 வருஷமா ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல என்ன எதிர்பார்த்தாருனாக்கா, நான் கொடுப்பேன் சொன்னதை கொடுக்கிற வரையிலும் என் பிள்ளை என்னையே பார்த்துட்டு இருப்பான், வைராக்கியமா என் சமூகத்தில் நிற்பான், நான் அவனுக்கு சொன்னதெல்லாம் நினைவுபடுத்திட்டே இருப்பான், என் பிள்ளையினுடைய வழி எப்பவுமே மாறாது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் இடத்துல அவர் எதிர்பார்த்து இருந்தாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் நினைவு கூர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் மேல அவருக்கு அதிகமான நம்பிக்கை, யாருக்கு மேல அவருக்கு அதிகமான வைராக்கியம் இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் என்ன நடக்குனாக்கா, அற்புதங்கள் லேட்டா நடக்கும், ஆனா பயங்கரமா நடக்கும். லேட்டா நடக்கும், ஆனா பயங்கரமா நடக்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா நிற்கிறீங்க? நான் ஒண்ணே சொல்றேங்க, ஆண்டவர் கொடுக்கிற போது நல்லவர், கொடுக்கல அல்லது நீ எதிர்பார்க்கிற நேரத்தில் அந்த காரியம் நடக்கலைனாக்கா அவர் கெட்டவர் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சூழ்நிலையும் சரியாய் நிதானித்து செய்கிறவர் தான் தேவன். நம்மளை போல எடுத்தம் கவுத்தொண்டு செய்கிறவர் கிடையாது. அவருக்கு தெரியும் எது உனக்கு நல்லது, எது உனக்கு கெட்டது, எதை கத்த செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்த பாதையில் நீ நடக்கணும், எந்த பாதையில் நீ நடக்கக்கூடாது, எது உனக்கு கொடுத்த நீ ஆசீர்வாதமா இருப்பேன்றது என்ன காட்டிலும் அப்பா இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருக்கு தான் தெரியும். அதனால தான் சில நேரங்களில் அவர் கண்டும் காணாதவரை போல இருப்பாராம், சில நேரங்களில் கேட்டும் கேளாதவரை போல இருப்பாராம். காரணம் தெரியுமா? இது சொன்னா நீ ஒத்துக்க மாட்ட,
சொன்ன நீ கேட்க மாட்டே. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறதுனால தான் இந்த நாள் வரையில் நம்மை நிலை நிற்க வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரை எப்படி கவர் பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி ஜெபம் பண்ணா ஒரு அடைப்பட்ட ஒரு கிணறு திறக்கப்படும் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டால் அந்த மனுஷன்தான் ஞானியா, அந்த மனுஷன்தான் விலை உயர்ந்தவனா, அந்த மனுஷன்தான் பெரியவனா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு டெக்னிக்கல் இருக்கு. ஆண்டவர்கிட்ட வந்து யுத்தம் பண்ணி உன்னால் ஜெயிக்க முடியாது, சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவர்கிட்ட தயவை உண்டாக்கும்படி கெஞ்சினால் அவர் இரக்கம் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரா? அவர் இரக்கம் பாராட்டுறதுக்கு போதுமானவராக இருக்கிறாரா? இந்த பாருங்க, உனக்கு உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மனுஷனிடத்துல அந்த தயவு கிடைக்காது, அந்த இரக்கம் கிடைக்காது. ஆனால் நீ ஆராதிக்கிற உன் தெய்வத்தினிடத்துல அந்த இரக்கத்தை அவர் கொடுக்க செய்வாராம், அந்த தயவை அவர் கொடுக்க செய்வாராம், அந்த மன உருக்கத்தை அவர் கொடுக்க செய்வாராம். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சங்கீதக்காரன் அதான் சொல்றாரு, நான் கேட்டதை நீங்க எனக்கு கொடுக்கிற வரையிலும் என்னுடைய கண்கள் என்ன பண்ணுமா, உங்களையே நோக்கி கொண்டிருக்கும். என்ன வார்த்தைங்க, என்ன வார்த்தைங்க. நான் சொல்றேன், இது வரையிலும் நீங்க ஜெபம் பண்ணி அந்த காரியம் எனக்கு நடக்கவே இல்லைனாக்கா, இப்ப திருப்பியும் அப்பா சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் இன்னையிலேருந்து நான் திருப்பியும் ஜெபம் பண்ண போறேன், எனக்கு அந்த காரியத்தை நீங்க கொடுக்கிற வரையிலும் என் கண்கள் உங்களை பார்க்கிறத விடவே விடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஒரு பக்தன் பாடுறார், ஒரு பாட்டில் பாடுறப்ப சொல்ற, எனக்கு முடிவு கிடைக்கும் வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டேன், என் வேர்வை இரத்தமாய் சிந்தும் வரைக்கும் நான் அழுது புலம்பிடுவேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட வைராக்கியம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல கர்த்தர் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் நினைக்கிறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இது கடைசி காலகட்டம். எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி கர்த்தர் தாராளமாய் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் சில பொல்லாத ஆவியினுடைய கண்கள் தேவ பிள்ளைகளுக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கணும் சொல்லி நினைக்கக்கூடியவைகளை எல்லாம் அது தடை பண்ணுவதற்கென்று சில பொல்லாத ஆவிகள் போராடிட்டு இருக்குதாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில ஆவிகள் போராடிட்டு இருக்குது. சில ஆவிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நின்று கொண்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மகிமையுள்ளவராக இருக்கிறாராம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வைராக்கியம் பயன்படக்கூடியவைகளா இருக்கணுமா. எப்பவுமே சொல்றேன், ஒருத்தருக்கு ஒரு தட்டி எழுப்பு அனல் மூட்டுகிறவர்களாக நம்ம இருக்கணுமா. யாரு நம்ம குடும்பத்தில் யாரு சோர்ந்து போனா, இல்லை 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 நீ சோர்ந்து போகாத, இன்னும் நீ செய்கிற காரியத்தை இன்னும் அதிகமாய் செய், இன்னும் ஜெபத்தை கூட்டிக்கொள்ளு, இன்னும் கடவுளை ஆராதிக்கிறதை கூட்டிக்கொள், இன்னும் கடவுளோடு கூட இருக்கிற நேரத்தை கூட்டிக்கொள். கர்த்தர் உனக்கு நிச்சயமாக நியாயம் செய்வதற்கு அவர் பெரியவர். ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கணுமாங்க, காத்திருக்கணுமா. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் காத்திருக்கிற நேரம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம் குறைஞ்சி போச்சு. ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நேரம் குறைஞ்சி போச்சு. ஆண்டவரை ஒரு பொருட்டாய் நினைக்கிற நேரம் குறைஞ்சி போச்சான். நிறைய பேருடைய பார்வையில் ஆண்டவர் ஒரு பொருட்டானவராகவே தெரியலையா. காலையில் எழும்புறதுன்னா போகிறதுன்னா வருதுன்னா இப்படித்தான் நம்ம நடந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். என்ன ஒரு ராஜா நடத்துகிறாரு, அவருடைய பார்வைக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்களேன், உங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், காலையில் எழுந்த உடனே அவர் இருக்கிறத நீங்கள் கவனிக்காமல் போகிறீங்க வரீங்கன்னாக்கா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? ஹேய், உனக்கு அறிவில்லை, உனக்கு நான் ஒருத்தன் உருட்டுக்கட்டை மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன், என்னை மதிக்காமல் அப்படி இப்படி போகிறீங்க, என்னை கவனிக்க மாட்டேன்றீங்க. கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போமா கேட்க மாட்டோமா? ஆமாம் கேட்போம் கண்டிப்பாக. எனக்கு உண்டான அந்த அந்த இதை நான் வாங்கிப்பேன். அது மாதிரி தான் ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. உன்னை முழுவதும் வசனம் என்ன சொல்லுது? உன்னை காக்கிற தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பகலா உன் கூட தான் அவர் இருக்கிறாரு. எனி டைம் உன் கையை பிடிச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. உனக்காக நிறைய பேரோடு கூட அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். உனக்கு என்னென்ன செய்யணும் சொல்லிட்டு உன் பிஏ மாதிரி உனக்கு அந்த அப்பாயின்மெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. உனக்கு என்னென்ன செய்யணும், உனக்கு என்னென்ன நடக்கணும், நீ எந்த பாதையில் நீ நடக்கணும்,
என்ன காரியத்தை செய்த நீ சேஃபா இருப்ப, நீ ஆசீர்வதிக்கப்படுவ, நீ உயர்த்தப்படுவ. இதெல்லாம் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு உனக்கு கர்த்தர் என்ன பண்ணி சொல்லிட்டே இருக்கிறாராம். அதனால தான் சங்கீதத்தில் வாசிக்கிற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என்னுடைய கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனைகளை சொல்லுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ள தெய்வங்க. அவரை நம்ம கண்டு கொள்ளாமல் இருப்பது தவறு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் என் கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு முன்னாடி நான் நிற்கிறேன். அவரை நான் கண்டு கொள்ளாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி சமூகத்தில் என்னால் காத்திருக்க முடியல, அவரால் என்னை துதிக்க முடியல, அப்படி நாமத்தை என்னால் மகிமைப்படுத்த முடியல, அவர்கிட்ட எதையும் போய் என்னால் ஷேர் பண்ணிக்க முடியல, அவரோடு கூட இருக்கிற உறவில் என்னால் வளர முடியல. எப்படி அவர் நம்ம தேவைக்கு மாத்திரம் நம்மளால அவரை யூஸ் பண்ணிக்க முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஞானமாய் ஜாக்கிரதையாய் நடக்க வேண்டிய கட்டத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மை வைத்து இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் திறப்புல நிற்கணுமா, ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கணுமா. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்றார், உங்களுடைய சமூகத்தில் வந்து எனக்கு நீர் ஒத்தாசை செய்கிற வரையிலும் என்னுடைய கண்கள் உண்மையே பார்த்து கொண்டிருக்கும். எடுத்து வாசி பாருங்க. சங்கீதம் 27ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கிற போது, சங்கீதம் 27:14 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ரெண்டாவது அழகா சொல்றாரு. முதல்ல சொல்றாரு, என்னுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுல சொல்றாரு, நான் கர்த்தரை மாத்திரமே, கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரமே நான் காத்திருப்பேன். அதுக்கு என்ன அர்த்தமா? வேற யாருடைய சமூகத்திலும் வேற யாருக்கிட்டையுமே காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக கொடுத்துட்டேனாக்கா யாருக்கிட்டையும் போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு உருவாக்க மாட்டார். யாருக்கிட்டையும் போயிட்டு கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு உருவாக்க மாட்டார். யாருக்கிட்டையும் போய் தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்க மாட்டார். உன் வேலை ஸ்தலத்தில் கனவீனத்தை கர்த்தர் உண்டாக்க மாட்டார். உன் பிஸ்னஸில் ஒரு கனவீனத்தை கர்த்தர் உருவாக்க மாட்டார். உன்னுடைய பிரச்சனை, உனக்கு இது கிடைத்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி நினைக்கிற இடத்துல எல்லாம் ஒரு கனவீனத்தை கர்த்தர் உருவாக்கவே மாட்டாரு. ஆமென் சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் நினைச்சாருன்னா அதை செய்யவே மாட்டாரு. ஆனா அவருக்கு முன்னாடி ராஜரீகம் உள்ள ஒரு மனுஷனாய் வாழ்வதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு பாருங்க, அவருடைய சமூகத்தில் மட்டும் நான் காத்திருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் காத்திருக்கிற நேரம் குறைந்து விட்டது. தேவனுடைய பிள்ளைகள் அது எப்படின்னாக்கா அடிச்சம் பிடிச்சன்ட்டு அவசரமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவசரமான உலகத்தில் வாழ்ந்து எதற்குமே நேரம் கிடையாது. நான் சொல்கிறேன், எதற்கு வேணாலும் நீ நேரம் கொடுக்காத, ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நேரத்தை கொடு. நிறைய குடும்பங்களில் குடும்ப ஜெபம் கிடையாது, குடும்பமாய் சேர்ந்து ஜெபிப்பது கிடையாது. நிறைய வீடுகளில் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிப்பது கிடையாது. குடும்பமாய் சேர்ந்து ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளை அறியாதவங்க கூட எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. ஏன் தனியாக சாப்பிட்டா ஜீரணமாகாதா என்ன? ஆனால் ஏன் அப்படி வச்சுருந்தாங்க தெரியுமா? ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்த்து, ஒருவருடைய சந்தோஷத்தை ஒருவருக்கு வெளிப்படுத்தி, ஒருவர் பேசுகிற காரியத்தை ஒருவர் நிதானிக்கிற போது அந்த காரியத்திலே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியுமா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் குடும்பமாக ஒன்று சேர்ந்து கடவுளுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிற போது நிறைய மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும். குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கணுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த பாருங்க, இன்னைக்கு வரையில் நீங்கள் கடைப்பிடிக்கலையா அதை குறித்து எனக்கு கவலை கிடையாது. ஆனால் வசனத்தை கேட்கிற போதே எறும்பு நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தது? எதை கேட்டாலும் உடனே அதை கடைப்பிடிப்பதற்கு நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம விட்டு கொடுக்கணுமா? போன வாரம் அதானே நம்ம கேட்டோம். என்ன சத்தியம் கேட்டாலும், என்ன வார்த்தையை கர்த்தர் பேசினாலும் உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குணம் நமக்குள்ள வேணுமா? இன்னும் அடுத்த நாள் பார்த்துக்கிறேன், அடுத்த மாதம் பார்த்துக்கிறேன், அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன், அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. உடனே அதற்கு செவிசாய்க்கிற குணம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்றாரு, நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிற குணமுள்ளவர்களாய் மாறணும்.
கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஜெபிக்கணுமா? என்ன பாட்டு பாடலாம், யார் இன்னைக்கு ஜெபிக்கலாம், யார் பைபிள் படிக்கலாம், இதையெல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் கலந்துரையாடி எதற்காக ஜெபிக்கணும், என்ன குறிப்பு, எதற்காக ஜெபிக்கலாம், அந்த கலந்துரையாடி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் செலவு பண்ணி பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் பணம் கொடுத்து வாங்கக்கூடாத ஒரு மகிமைக்கு பெரிய பேருதவியாக இருக்குமா, பெரிய பேருதவியாக இருக்குமா. அந்த குடும்ப ஜெபத்திற்கு நிகர் இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், ஜெபிக்காதவங்க எல்லாம் தயவு செய்து ஒரு கரெக்டான ஒரு நேரத்தை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு நேரத்தை செட் பண்ணி விரும்பி விரும்பி மன சந்தோஷத்தோடு கூட குடும்ப ஜெபம் பண்ணுங்க. வேற வழி இல்லாமல் பண்ணுறதை விட்டுருங்க. வேற வழி இல்லாமல் பண்ணுறது, வேற வழி இல்லாமல் குடும்ப ஜெபம் பண்ணுறது, ஜெபம் பண்ணி ஆகணும் அதுக்காக ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுருங்க. சந்தோஷமாக அந்த நேரம் வருகிற போது எல்லாரும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி எல்லாரும் சந்தோஷமாக ஆண்டவரை பாடி துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி பாருங்க. பெரிய பெரிய மாற்றங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து காத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் விலையேற பெற்றவர்களை கர்த்தர் உங்களை மாற்றிட்டே இருப்பாராம். நீ சாதாரணம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் செலவிடக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதையும் கர்த்தர் பத்திரமாய் கர்த்தர் பாதுகாத்து இருக்கிறாராம். அதனால தான் இன்னொரு வசனத்தில் வாசிக்கிற போது வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி, காலையில சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்துல ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்குன்றது உண்மைதான். அடுத்தது சொல்றாரு பாருங்க, அதிகாலமே என் சமூகத்துல வந்து காத்திரு. உன் இருதயத்துல நிறைய குமுறல் இருக்கும், உன் இருதயத்தில் நிறைய பிரச்சனை இருக்கும், அது சிலரோடு கூட சொல்ல முடியாதபடி சில கலக்கங்கள் இருக்கும், சில வேதனைகள் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அது எல்லாம் காலையில் வந்துட்டு என் சமூகத்தில் அந்த மலை உச்சி, அது மலை உச்சி எதை குறிக்கிறதா? கர்த்தருடைய சமூகத்தை குறிக்கிறதா, கர்த்தருடைய சமூகத்தை குறிக்கிறதா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, அப்பாவுடைய சமூகத்தில் வந்து நின்று அவருடைய சமூகத்தில் சொல்லிட்டனாக்கா ஒரு ஆறுதலை கர்த்தர் உடனே நமக்கு கொடுப்பாரா, ஒரு ஆறுதலை கொடுப்பாரா. அப்படி சமூகத்தில் போய் நிற்கிற போதே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாக்குமா. ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாரு, என் சமூகத்தில் வந்து பாருங்க எவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு பாருங்க. நீ என்ன பிரச்சனைக்கு மத்தியில், எந்த சூழ்நிலைக்கு மத்தியில், எந்த நிலைக்கு மத்தியில் நீ இருக்கிற என்பதை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டே இருக்க சொல்றாரு, நீ இன்ன பிரச்சனையில தான் இருக்கிற, என் சமூகத்தில் வந்து காத்திருந்து பாரு, அந்த பிரச்சனையிலிருந்து நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன், அந்த பிரச்சனையிலிருந்து நான் உனக்கு மாற்றத்தை கொடுப்பேன். ஏங்க எல்லாமே வேகமாக போயிட்டு இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த நேரம் என்பது வேகமாய் போயிடக்கூடாது. ஒரு காற்றை போல அது பறந்து போயிடக்கூடாது. அந்த நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் விலையேற பெற்றது, ஒவ்வொரு நொடியும் விலையேற பெற்றது, ஒவ்வொரு சூழ்நிலையும் விலையேற பெற்றது. அது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற போதெல்லாம் அது உங்க கூட பேச ஆரம்பிக்கும். நான் அது போல இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன். ஒரு காரியத்தை குறித்து கடவுள்கிட்ட சொல்லிட்டீங்க, ஒரு காரியத்தை கடவுள்கிட்ட வெளிப்படுத்திட்டீங்க, ஒரு காரியத்தில் ஒரு மன நிறைவை ஆண்டவர்கிட்ட உண்டாக்கிட்டீங்க இன்னைக்குனாக்க, அதுக்கு பிறகு அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. ஒருவேளை நீங்களே மறந்தா கூட சரிங்க, அந்த காரியத்தை உங்க கிட்ட கர்த்தர் கொண்டு வந்து நிறைவேற்றி நான் சொன்னதை செய்கிற தெய்வம் என்பதை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் பலமுறை பல காரியங்களுக்காக நான் ஜெபித்ததுண்டு, பலமுறை பல காரியங்களுக்காக ஜெபித்ததுண்டு. சில நேரத்தில் நான் ஜெபிக்கிற காரியத்தை நானே மறந்துடுவேன். ஆனால் அந்த ஜெபித்த அந்த காரியத்திற்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்கிறத என்னுடைய காதுகளில் கேட்கிற போது அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஒருவேளை நான் ஜெபிக்கிற போது பலகீனமானவனாக இருக்கலாம், ஒருவேளை ஜெபிப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஒருவேளை என்னால் எழும்பி நின்று ஆண்டுடைய சமூகத்தை நிற்க முடியாத நிலையெல்லாம் இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையும் பொருட்படுத்தாமல் நிறைய பேருக்காக நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆனால் அந்த ஜெபம் ஒருவேளை நான் மறந்துட்டு இருப்பேன், இன்னாருக்காக நான் ஜெபம் பண்ணேன், இன்ன காரியத்திற்காக நான் ஜெபம் பண்ணேன், இன்ன காரியம் நடக்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு நான் மறந்துருப்பேன்.
ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் நடந்ததை என்னுடைய காதுகளில் கேட்கிற போது நான் ஒரு காரியத்தை நினச்சி கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணது நானே மறந்துட்டேன், ஆனால் ஜெபத்தை கேட்டவர் இன்னைக்கு வரல மறக்காம அதை நிறைவேற்றி கொடுக்கிறதற்கு எவ்வளவு பெரியவராக இருந்தீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பலருக்கு நம்ம நினைப்பூட்டணுங்க, ஆண்டவருக்கு நம்ம நினைப்பூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முறை அப்பாவினிடத்தில் ஒரு காரியத்தை நீ சொல்லிட்டனாக்கா அதில் அவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறாராம், அவ்வளவு அதில் தயவு வச்சிருக்கிறாராம், அந்த காரியத்திற்கு மேலே அவ்வளவு ஊக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவரை விட்டுறாதீங்க, அவருக்குரிய மரியாதையை கொடுத்து அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மேன்மை உள்ளதாக இருக்குமா. சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கிற போது கூட அந்த வசனம் அதைத்தான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவி. இந்த இடத்துல யாத்ராமத்தில் வாசிச்சோம், காலையிலே ஆயத்தமாகி மலை உச்சியில உங்க சமூகத்தில் வந்து நான் நிற்பேன். அடுத்தது சங்கீதத்தில் சொல்றாரு, காலையிலே அந்த சத்தத்தை கேட்டருளுவீர். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாருங்க, உன்னை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டால், உன்னை ஆண்டுடைய சமூகத்தில் விட்டு கொடுத்தால், ஆண்டுடைய சமூகத்தை நீ காத்திருந்தால், அதற்குண்டான நற்பலனை தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதுதான் பார்த்து சொல்லுவேன், ஒரு பிரச்சனை தீர்த்துக்கு சரீர பிரகாரமாக நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அது உங்க பிரச்சனை ஒரு காலமும் தீர்வு கொண்டு வராது. ஹலோ, என்ன பாருங்க பார்க்கலாம். ஒரு பிரச்சனை தீர்றதுக்கு அல்லது ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு, ஒரு கடன் பிரச்சனை அல்லது ஒரு வியாதி அல்லது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கங்கள், உன்னை சுற்றி வேதனைப்படுத்தக்கூடிய சில மனிதர்கள், இதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்க எவ்வளவு சரீர பிரகாரமா நீங்க போராடினாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா, அந்த ஜெபம் உன்னுடைய சரீர பலம் செய்யாதத, உன்னுடைய ஞானம் செய்யாதத, உனக்குண்டான காரியங்கள் செய்யாதத அந்த தேவன் உனக்கு செய்வார். நான் பலமுறை இது என் கண்ணார நான் கண்டிருக்கிறேன். பலமுறை பல சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும், பல சாட்சிகளை சொல்ல முடியும். இதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் போய் நம்மளால் நிற்க முடியாது. அவங்கெல்லாம் அதிகாரமுடையவர்கள், அவங்கெல்லாம் நம்மளை மிரட்டக்கூடியவங்க. அவங்க பக்கம் 1000 பேர் இருப்பாங்க பேசுறதுக்கு, நம்ம பக்கம் யார் இருக்கிறா அப்படின்ட்டு சொல்லி போன இடத்துல எல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். எனக்கு அது மறந்துருக்கும், இந்த காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ண கர்த்தர் நமக்காக பேசுவார்ன்றதெல்லாம் மறந்துட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல எல்லாம் அதிசயமான காரியங்களை செய்து நம்முடைய கையை ஓங்கி இருக்கும்படி கர்த்தர் செய்வாரா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ காரியங்களை அது போல என்னுடைய வாழ்க்கையில் நடந்து, என்னுடைய வாழ்க்கையில் இல்லைங்க, இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் வாழ்க்கையிலும் பல முறை பலவான்களால் சாதிக்க முடியாத காரியத்தை எல்லாம் இந்த இடத்தில் இருக்கிற பலவீனமான பாண்டங்களை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு வரையில் நம்முடைய வாழ்க்கையில செய்துட்டு தான் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் நான் செய்வேன். நான் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை உன்னை கொண்டு செய்வதற்கு நீ ஒரு பலமுள்ள புருஷனா இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஒரு பலவீனமா இருந்தாலும் சரி, என் சமூகத்தில் நீ காத்திருந்தனக்கா அதற்கு வேண்டிய கிருபைகளினாலே நான் உன்னை நிரப்புவேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னுடைய நம்பிக்கை ஒன்றா இருக்கணும். நான் ஆண்டுடைய சமூகத்தில் நிறைய பேர் சபைக்கு வராது கூட காரணம், 2 மணி நேரம் அங்கே போய் உட்கார்ந்து என்ன நடக்க போகுது, அந்த எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சுனாக்கா கர்த்தர் அடுத்த பீரியட் உன்னை இந்த இடத்துல கொண்டு வர மாட்டார். வசனம் என்ன சொல்லுது? வசனம் சொல், எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். 6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். அல்லேலூயா. வசனம் சொல்லு, ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற போதே அவர் இருக்கிறார், அவர் எனக்கு நன்மை செய்கிறார், அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவருடைய கரம் என் கூட இருக்கும், என்னை நடத்தும் என்று நம்புகிற ஜனங்களாய்த்தான் நம்ம வரணுமா.
இன்னைக்கு நான் 2 மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் போய் காத்து இருக்கிறேனாக்கா அதற்குண்டான ஒரு பெரிய பலனை கர்த்தர் எனக்கு வைத்து இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளவு தூரம் நான் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன், இவ்வளவு தூரம் அவருடைய பிரசன்னத்தை நம்பி வந்திருக்கிறேன், இவ்வளவு தூரம் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை கிடைக்கிறேன் நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவராலே எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்வாரா. நான் திருப்பி நான் சொல்றேன், நீ வரும்போது வெறுமையா வந்திருக்கலாம், ஆனா இங்கிருந்து போகும்போது வெறுமையா போக மாட்டே. ஒரு சமாதானத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து அனுப்புவார், ஒரு பெரிய ஒரு நன்மையை கர்த்தர் உனக்கு தருவாரா. ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு நிமிடம் கூட உன்னுடைய வாழ்க்கையில வீணாவே போகாது. அந்த சூழ்நிலைகளுக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போக மாட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவையில்லாமல் அலையிறதெல்லாம் விட்டுட்டு கடவுளுடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாமா?